என்டிஏ ஒரு பக்கம், டிஎம்கே அலைன்ஸ் ஒரு பக்கம், டிவிகே ஒரு பக்கம், நாம் தமிழர் ஒரு பக்கம். திரு ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப தலைவிரித்து ஆடுகிறது. அரசு ஊழியர்களின் போராட்டங்கள், துப்புரவு பணியாளர்களின் போராட்டம், கடந்த டிஎம்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா 28% 29.5%. ஏன்னா பல பிரச்சனைகள் நாட்டுல இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதெல்லாம் காட்டாம திமுகவுடன் காங்கிரஸ் சென்று விட்டால் என்ன ஆகுவது என்ற பய திமுக என்ன அப்படின்னு அவங்க சர்வே எடுத்ததுல திரு ஆதவ் அர்ஜுனன் அவர்களுடைய வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் பாத்தீங்கன்னா டிவிக்கே கொஞ்சம் சுணக்கமா இருக்கா போல தெரிஞ்சாலும் அவரோட படத்து ஜனநாயகத்தை சென்சார் போர்டு மூலியமா அவருக்கு ரிலீஸ் ஆகாம இது அவங்களுக்கு இன்னுமே ஓட்டு சதவீதத்தை கூடிதான் கொடுக்கும்ன்ற மாதிரி இந்த மாதத்தின் இறுதியிலேயே ஜனநாயகன் படம் திரைக்கு வந்துடும். HK வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, அரசியல் பரபரப்பான சூழ்நிலையில என்டிஏ ஒரு பக்கம், டிஎம்கே அலைன்ஸ் ஒரு பக்கம், டிவிகே ஒரு பக்கம், நாம் தமிழர் ஒரு பக்கம் சொல்லி 4 முனை போட்டிகளா இருக்குது இன்றைய சூழ்நிலையில. சோ அதுல யார் முந்துகிறார்கள், யார் பிந்துகிறார்கள் அப்படின்றத நம்ம சுர இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டிஎம்கே அலைன்ஸ் எடுத்துக்கலாம். சோ டிஎம்கே அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்ரி மந்த் சர்வே ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் அவர்கள் தலைமையில இயங்கும் பெண் நிறுவனமும் மற்றும் ஷோ டைம் மற்றும் ஐபேக் இந்த 3 நிறுவனம் சேர்ந்து சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வே எடுத்ததுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலையில ரொம்ப பல திடுக்கிடும் தகவல் முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்படி என்ன அந்த தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப தலைவிரித்து ஆடுகிறது. ஒவ்வொரு இடத்திலையும் பிரச்சனைகள் பலமா எழுகிறது. உதாரணமாக சமீபத்தில் வேளச்சேரியில் ஒரு டெலிவரி ஊழியரை அடித்து தாக்கியது, அது போக இது வடமாநிலத்து இளைஞரை கத்தியால் வெட்டியது, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகள், கோயம்புத்தூரில் ஏற்பட்ட கற்பழிப்பு விவகாரமாகட்டும், இது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கஞ்சா. சோ போதை நடமாட்டம் அதிகமாக தென்படுவதால் பல கட்டத்துல மக்களுக்கு அதிருப்தியை தான் உண்டாக்கி இருக்கிறது. அது போக விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது தமிழகம். அதோடு அரசு ஊழியர்களின் போராட்டங்கள், துப்புரவு பணியாளர்களின் போராட்டம் கடந்த 150 நாட்களாக அவங்க தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் சமவேளை சம ஊதியம் என்ற அடிப்படையில் அவர்களுடைய போராட்டம், அரசு ஊழியர்களின் போராட்டம், அதாவது பழைய ஓய்வூதியம் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை பண்ணாம இருந்து அதை செயல்படுத்தாம இருக்கிறது. அது போக பாத்தீங்கன்னா சத்துணவு ஊழியர்கள் போராட்டம், இந்த மாதிரி பல கட்டத்துல ஒரு நெகட்டிவ் இமேஜ் தான் திமுக கொடுத்துட்டு இருக்கு. சோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பாக்குறப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு டிஎம்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா 28% 29.5% சதவீதம் அவங்க வாக்கு தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதனால முதல்வர் இதை உறுதிப்படுத்துவதற்காக உளவுத்துறையிட இந்த ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு இந்த பெண் நிறுவனம், ஷோ டைம் அண்ட் ஐபேக் இவங்க 3 பேரும் எடுத்த இந்த ரிப்போர்ட் சரிதானா அப்படின்னு பார்க்க கொடுத்ததுல அதிர்ச்சி தான் காத்திருந்தது. உளவுத்துறையும் அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பலமான கூட்டணி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு தெரியல. ஏன்னா பல பிரச்சனைகள் நாட்டுல இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதெல்லாம் காட்டாம தேவையில்லாம எதிர்கட்சிகளை பத்தி விமர்சனம் வந்ததும், அவங்கள பத்தி விவாத மேடையில விவாதிக்கிறதும், இது மட்டும் தான் இன்னைக்கு அவங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால மக்களுக்குமே இதுல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லாம ஒரு சூழ்நிலையில் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது போக திமுகவை தூக்கி பிடிப்பதற்காக யூடியூப் மற்றும் பலவித அரசியல் வல்லுநர்கள், சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ், இந்த மாதிரி பல விதத்திலும் திமுக
திமுகவுக்காக தூக்கி பிடித்து அவர்கள் செய்யும் விஷயங்களை தட்டி கேட்காமல் இருப்பது. அதே போல திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் திருமாவளவன் ஆகட்டும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திரு வைகோ அவர்கள் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், யாருமே இவர்கள் செய்யும் தவறுகளை எதுவும் சுட்டி காட்டாமல் கூட்டணி தர்மத்துக்காக வாயை மூடிக்கொண்டிருப்பது, இது போல பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான விஷயங்களால திமுக இன்னைக்கு இறங்கு முகமாக தான் இருக்கிறது. அதனால ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அதிர்ச்சியாகவே காணப்படுகிறார். இன்று உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால், இன்று தாவேகாவுடன் காங்கிரஸ் சென்று விட்டால் என்ன ஆகுவது என்ற பயத்தோடவும் அவர் இருக்கிறார். இதனால ஒவ்வொரு மாதமும் சபரீசன் அவர்களாலும் அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறுவனத்தாலும் எடுக்கப்படும் சர்வேக்கள் கடந்த மாதம் வரை அவர்கள் ஒரு எந்த விதமான அதிர்ச்சி உள்ளாகாமல் இருந்தார்கள், சந்தோஷ மூடில் இருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இப்போது இருக்கும் சூழ்நிலைகளை பார்க்கும்போது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். அதே போல என்டிஏ கூட்டணி எடுத்துக்கொண்டால் இப்போது அந்த கூட்டணியே முந்துவது போல் தோன்றுகிறது என்று சொல்வதை விட அதுவேதான் முந்துகிறது. எப்படி என்றால், திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு இருக்கிறதுனால அதிமுகவுக்கு அந்த ஓட்டுகள் எல்லாம் மடைமாற்றம் ஏற்பட போகிறது. எப்படி என்றால், ஒவ்வொரு கட்சியும் தனக்கான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் கம்பெனியை வச்சுட்டு செயல்படுறாங்க. அதே போல ஏடிஎம்கேக்கு பாத்தீங்கன்னா பிராமன்யா அப்படின்ற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் தான் அவங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அவங்க எடுத்த சர்வேல பாத்தீங்கன்னா முன்னாடி நான் பேசினதுதான். டிஎம்கேவோட பிரச்சனைகள், அதாவது தமிழக மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால விலைவாசி உயர்வாகட்டும், பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, கஞ்சா, போதை பொருள் விற்பனை, இது போல பல பிரச்சனைகள், அதோடு இல்லாம திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் ஏற்படுத்தும் அந்தந்த பகுதியில் உள்ள தலைவர்களால் செய்யப்படும் அராஜகங்கள், இப்படி நாளொரு மேனியும் பொழுது ஒரு மேனியுமாக பிரச்சனைகளை பலவாறு எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில அதிமுக என்ன அப்படின்னு அவங்க சர்வே எடுத்ததுல பிராமன்யா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த கம்பெனி எடுத்த ஸ்ட்ராட்டஜில ரிப்போர்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலையில் 33% இவங்களுக்கு ஓட்டு பேங்க் இருக்கிறதாவும், அதனால இவங்களே லீடிங்ல இருக்கிறதாவும் சொன்னதுனால எடப்பாடி அவர்கள் பலத்த சந்தோஷத்தில் இருப்பதாகவே தகவல் கிடைத்திருக்கிறது. அதோடு இப்போது பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு கட்சியும் என்டிஏவோட கூட்டணி பலம் பெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு கட்சிகளாக இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் திமுக கூட்டணியில் அப்படி அல்ல. காங்கிரஸ் இன்னுமே தான் எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்று கூறாததால் திமுக மிகுந்த பயத்திலே தான் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பிராமன்யா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் கொடுத்த அடிப்படையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார். 2000 ரூபாய் ஒவ்வொரு பெண்மணிக்கும், அதாவது குலவிளக்கு திட்டத்தின் மூலமாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் ஒவ்வொரு பெண்மணிக்கும் ரூபாய் 2000 மாதமும், அதே போல ஆண்களுக்கு இலவச பஸ் பயணமும் அறிவிச்சது பாத்தீங்கன்னா பிராமன்யா நிறுவனம் கூட ஐடியா பிரகாரம் தான். இது பாத்தீங்கன்னா பட்டி தொட்டி எல்லாமே ரீச் ஆனதுனால எடப்பாடி பழனிசாமியும் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். அடுத்ததாக டிவிகே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கட்சியின் தேர்தல் பொறுப்பு மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனன் அவர்களுடைய வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் பாத்தீங்கன்னா அவங்க இந்த சர்வே எடுக்கும்போது அவங்க தமிழ்நாட்டை 5 மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை மண்டலம், தெற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், மேற்கு மண்டலம் அண்ட் டெல்டா மண்டலம் சொல்லி பிரிச்சிருக்காங்க. இந்த 5 மண்டலத்துல பிரிச்சதுல பாத்தீங்கன்னா சென்னை மண்டலமும் மேற்கு மண்டலத்திலையும் அவங்களுக்கு கணிசமான ஓட்டு வங்கிகள் இருப்பதாக தெரிகிறது. ஆனால் வடக்கு மண்டலத்தில் அவங்களுக்கு அதிகப்படியான ஓட்டுகள் கிடைக்குது. அதாவது 30-35 வயசுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32% மக்கள் டிவிகேக்கு வாக்களிக்க இருப்பதாகவும், சிறுபான்மையினர், மொழிவாரி சிறுபான்மையினர், அது போக பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அந்த பகுதியில கணிசமான ஓட்டுகள் அவங்களுக்கு கிடைக்கிறதாகவும், இதன் மூலியம் அவங்க எடுத்த சர்வேல என்ன அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா 23% வாக்குகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது டிவிகே கொஞ்சம் சுணக்கமா இருக்கா போல தெரிஞ்சாலும் திரு விஜய் அவர்களுக்கு அவரோட படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறது, அவரோட படத்து ஜனநாயகத்தை சென்சார் போர்டு
மூலியமா அவருக்கு ரிலீஸ் ஆகாம இருக்கிறது காரணத்தாலும் சிபிஐ மூலமான பல நெருக்கடிகள் அவர் கொடுக்கப்பட்டதாலும் மக்களிடம் அனுதாபம் கூடியிருப்பதாகவே சர்வேக்கள் ரிசல்ட் சொல்லியிருக்கிறது. இது as of now இது அவங்களுக்கு இன்னுமே ஓட்டு சதவீதத்தை கூடிதான் கொடுக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனாலே என்னவோ இப்போது பிஜேபி கட்சியினர் அவருக்கு இதுக்கப்புறமா பெரிய அளவுல குடைச்சல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இது குடைச்சல் கொடுக்க கொடுக்க மக்கள் மத்தியில அனுதாபத்தை தான் ஏற்படுத்துமே தவிர இது எந்த விதத்திலயோ விஜய் அவர்களையோ அவருடைய கட்சியோ பாதிக்காது அப்படின்றத இந்த இடத்துல என்னால சொல்ல முடியும். அதோட ஒரு முக்கிய நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதத்தின் இறுதியிலேயே ஜனநாயகன் படம் திரைக்கு வந்துரும் அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. இது போக அடுத்தது 4வது முனை போட்டியாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் தனித்தே போட்டியிடுவது என்ற முடிவில் இருக்கிறதுனால அவரோட ஓட்டு சதவீதம் 6.5% இருப்பதாக சர்வே முடிவுகள் சொல்லுது. சோ எதுவாக இருந்தாலும் இப்போது மொத்தமா அனலைஸ் பண்ணி பார்த்ததுல பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு 27.5%, அதிமுக கூட்டணிக்கு 33%, டிவிகேக்கு 23%, நாம் தமிழர் கட்சிக்கு 6.5% இருப்பதாக இன்றைய சர்வே முடிவுகள் பலதரப்பட்ட நிறுவனங்களால் எடுக்கப்பட்டதை தொகுத்து இந்த இடத்தில் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். சோ இன்னும் வரும் காலங்களில் பார்ப்போம் யார் யாரு முந்துகிறார்கள், யார் யாரெல்லாம் பிந்துகிறார்கள் என்று. இதுவே முடிவல்ல, இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது. ஏறத்தாழ எலெக்ஷன் நடைபெறுவதற்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 80-90 நாட்கள் இருப்பதாக தெரிகிறது. அதன் முடிவுகள் எந்த நேரத்திலும் மாறக்கூடும். நாமும் அடுத்தடுத்து வரும் வீடியோக்களில் சர்வே முடிவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.